ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சண்டே நம்ம வீட்டோட லன்ச் தாங்க. இந்த சண்டே லன்ச் மெனுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த மந்தி பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அதை செய்யணும், அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற விஷயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த வெளியில் ஹோட்டலில் போய் நிறைய இன்னும் ஃபுட்டு சாப்பிட்ற பழக்கம் வந்து இல்லை. எப்போயாச்சும் ரேராக வந்து ஏதாவது ஒரு அக்கேஷனில் தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த வெளி ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம். இந்த மந்தி பிரியாணி பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணது இல்லைங்க. ஸோ வந்து இதை நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சு பார்க்கலான்றது ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. சரி, இந்த சண்டே வந்து இந்த மந்தி பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். இதுக்காக பார்த்திங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து லெக்கு தாங்க கிடச்சிது. ஆக்சுவலாக வந்து இது சிக்கன் விங்ஸ் வாங்கி பண்ணணுன்றது தான் எங்களோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் அது இல்லைன்றதுனால சிக்கன் லெக்கே வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்ததுனால இன்றைக்கி வந்து மந்தி பிரியாணி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, ஓகே பரவாயில்ல சிக்கனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த சிக்கன்லேயே பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த மந்தி பிரியாணிக்கு இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக ஒரு 2 அன்னாச்சி விதை எடுத்துருக்கிறேன். அடுத்து ஜாதி பத்திரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு பட்டை, லவங்கம் ஒரு 3 லவங்கம், 4 ஏலக்காய். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லியும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், நார்மல் ரெட் சில்லியும் ஒரு 2 எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷாஜீரா, ஜீரகத்துக்கு பதில் இந்த ஷாஜீரா எடுத்துருக்குறேங்க. நம்ம இல்லைனா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த சூட்டில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்காக வந்து வெங்காயம் ஒரு 6-7 பெரிய வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, முழு பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 துண்டு இஞ்சி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் எடுத்துருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயத்தை நல்லா வந்து நம்ம வந்து ஃப்ரைடு ஆனியனாக பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேலன்ஸ் ஆனியனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணியில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த இந்த மசாலாவை இந்த மாதிரி பொடியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு மசாலாவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கரம் மசாலா பொடி, இந்த மந்தி பிரியாணிக்கு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடி, அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் எல்லாத்தையும் வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கலாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 to 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாங்க. முடியாதவங்க நம்ம வந்து மினிமம் ஒரு 1 ஹவர் ஆச்சு இந்த சிக்கனில் இந்த மசாலா நல்லா ஊறிச்சின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து 3/4 கிலோவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம், வாஷ் பண்ணிவிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ்வில் பிரியாணி பாட் வச்சுருக்கிறேங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடு ஆனியனுக்காக அந்த 2 ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வதங்கி வரட்டுங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்குறோம், அதை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மந்தி பிரியாணிக்காக அரைச்ச மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு நிறைய சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி அந்த பொடியிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் சில்லி வந்து அரைச்சிருக்கிறோம். ஸோ காரம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன் அந்த சிக்கனை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேங்க. இது வந்து பாஸ்மதி அரிசி, நல்ல பழைய அரிசிங்கிறதுனால நான் வந்து இதுக்கு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பொருள் இந்த ட்ரை லெமன். நல்ல காஞ்ச எலுமிச்சம்பழத்தை இதோடு சேர்த்து நம்ம வந்து வேக வைக்கிறாங்க. இந்த மந்தி பிரியாணியோட ஸ்பெஷலாக செய்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை லெமன் சேர்க்கறது. நல்ல வேளை ஃப்ரிட்ஜில் நான் தூக்கி போடலான்னு வச்சுருந்தேங்க. ஸோ இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிக்கன் இந்த தண்ணியில் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நான் தனியாக எடுத்துடலாங்க. நம்ம இதில் போட்ட இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்துடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா 3/4 பாகம் வெந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இதில் உப்பெல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு இந்த அரிசியும் தண்ணியும் சமமான பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறேன். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரைடு ஆனியன் கொஞ்சம் சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாங்க. குங்குமப்பூ இருந்தால் கூட அதை நம்ம வந்து இந்த மாதிரி சேர்க்கலாம். அது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். இப்போ இதை நல்லா தம்மில் எடுத்து வச்சிடலாங்க. தம்மில் நல்லா ஒரு 20 மினிட்ஸ் இதை நான் வச்சிடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனில் இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் இந்த கரம் மசாலாவும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து திரும்ப ஒரு தடவை இதை நல்லா இந்த மசாலாவில் பெரட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் அவனில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கிரில் மோடில் வச்சு எடுக்கிறேன். நம்ம வந்து அப்படி இல்லாதவங்க நம்ம பேனில் கூட வந்து தோசை தவாலேயே பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரைஸ் பார்த்திங்கன்னா தம் முடிஞ்சிருச்சிங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் தம்மில் இருந்துருச்சு. சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கிரில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கறி துண்டை நல்லா சூடு பண்ணிட்டேங்க. அது நல்லா நெருப்போடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பாட்டில் வச்சு அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாதிரி புகை வரும்போது நல்லா டம் போட்டுடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்மளோட டேஸ்டியான மந்தி பிரியாணி ரொம்பவுமே சூப்பராக ரெடியாக இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ண சிக்கன், இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், இந்த ரைஸோட டெக்ஸ்சர், இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்டியான மந்தி பிரியாணி எங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்டோங்க. இது கூட பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைத்தா, வெள்ளரிக்காவும் ஆனியனும் சேர்த்து ரைத்தா பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை.
நல்ல டேஸ்டியான இந்த மந்தி பிரியாணி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.